எல்லோருக்கும் வணக்கம். கார்த்திகை தீபம் ரொம்ப கிட்ட வந்துடுச்சு. ஒரு நாள் தான் இருக்குது கார்த்திகை தீபம். அதனால் நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான அப்பம்மா தான் செய்ய போகிறோம் கோதுமை மாவு வச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கார்த்திகை தீபத்தை பற்றி கொஞ்சம் பேசணும். முன்னெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் பெருசாக இருக்கும்போது நம்ம ஊர் பக்கம் இருக்கும்போது எங்கள் ஊர் பக்கம் திருத்தணி சைடெல்லாம் இந்த அப்பம் பொரி உருண்டைலாம் நிஜமாகவே எங்களுக்கு கேள்விப்பட்டது கிடையாது. இப்போ தான் யூடியூப்லாம் எல்லாம் பொரி உருண்டை செய்யணும், அப்பம் செய்யணும் அப்படின்றாங்க. ஒரு வேளை முன்ன காலத்தில் இருந்திருக்கும். எங்கள் ஊர் பக்கம் எங்கள் பக்கம் இல்லையான்னு தெரியாது. கார்த்திகை தீபம்னாவே பரணி அன்னைக்கு வெளியே விளக்கேற்றுவோம், வீட்டில் விளக்கேற்றுவோம். அடுத்தது கிருத்திகை, அதாவது அன்றைக்கி பௌர்ணமி கிருத்திகை திருவண்ணாமலையில் விளக்கேற்றும் போது அங்கே மலையில் ஏற்றின உடனே வெளியே விளக்கேற்றுவோம். வீட்டிலலாம் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக ஏற்றாமல் வீட்டில் ஏற்றும். அதாவது 3வது நாளுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஊர் கார்த்தின்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம ஊரில் கொண்டாடுற கார்த்திகை திருவிழா. அன்னைக்கு மட்டும் தான் நம்ம குப்பைலாம் சாணியெல்லாம் வாரிமை போட அந்த குப்பையிலேருந்து கழனிலேருந்து நம்ம சாமி கும்பிட்ற இடத்துல வீடு ஃபுல்லாக விளக்கு, படிக்கட்டு, மாடி இருந்தால் மாடி மேலே, இந்த மாதிரி தென்னையில் 2 பக்கமே எங்கள் வீடு பழைய காலத்து வீடு தான். 2 பக்கம் மாடம் இருக்கும். மாடத்தில் ஏற்றுவோம், படிக்கட்டெல்லாம் ஏற்றுவோம். இதெல்லாம் 3வது நாள் ஊர் கார்த்தின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அன்றைக்கி நாங்களாம் என்ன பண்ணுவோம், சின்ன வயசில் இருக்கும்போது இந்த பனம்பூ இருக்குது பார்த்தீங்களா, அது எடுத்து காய வச்சு முன்னாடியே ஒரு வாரம் முன்னாடியே எடுத்துகிட்டு வந்துடும். ஏன்னா மழை காலம், கார்த்திகை மாதம்னாவே மழை தான். இப்போ கொஞ்ச நாள் தான் அந்த இதுவே மாறி போச்சு. மழையெல்லாம் மறுபடியும் இப்போ தொடங்குச்சு. 2 நாளாக இப்போ மழை பெஞ்சது, இப்போ இல்லை. அந்த பனம்பூ அதை காய வச்சு நல்லா தூள் பண்ணி ஒரு துணி, நல்லா கனமாக இருக்கிற துணியில் மூட்டை கட்டி 2 குச்சி மாதிரி கட்டி, அது என் வயசு என்னோட பெரியவங்களுக்கு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது உங்களுக்கு தெரிஞ்சானே நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். 3 குச்சி தான் கட்டி, அதை மூட்டை மாதிரி கட்டி அதை சண்டில் வச்சு டைட்டாக கட்டிட்டு அதை நெருப்பு பற்ற வச்சு கொஞ்சமாக மட்டும் பற்ற வச்சுருவோம். அது சுற்றும் போது பொறியாக உங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்குறேன் சின்ன வயசில். நம்ம சுறுசுறா கம்பி வர மாதிரி அந்த கறி தான்டா சூடு பண்ணி அதில் வச்சுடுவோம். அதில் அப்படியே சுற்றினா நம்ம சென்ட்ரல் நிற்போம், அப்படியே சுற்றும். அவ்வளோ அழகாக இருக்கும். அது செய்வோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, அந்த ஏரியில் போயிட்டு நம்ம விளக்கு விடுவோம். அப்போ ஊர் ஃபுல்லாக சேர்ந்து பெருசாக ஒரு அகல் விளக்கில் எடுத்து போவாங்க. அப்புறம் பின்னாடி ஜனங்கள்லாம் போவோம், விளக்கு எடுத்துன்னு போய் தண்ணியில் விடுவோம். அப்போ இந்த கம்புந்தட்டுக்குது பார்த்தீங்களா, கம்பெல்லாம் அறுத்த சீசன் ஆடி மாதம் போட்டால் இப்போ கம்பு அறுத்துருப்பாங்க. அந்த கம்புந்தட்டு எடுத்து என் உயரம் இன்னும் உயரமாக கூட இருக்கும், அங்கங்கே கட்டு போட்டு நம்ம கை அளவுக்கு கணத்துக்கு வச்சு அதை பற்ற வச்சு நெய் பந்த மாதிரி எடுத்துன்னு போவோம். அதுதான் வெளிச்சம். ஏன்னா ஏரிக்கு போகிறோம், லைட்டெல்லாம் கிடையாது. அதை தான் வெளிச்சம் மாதிரி கொண்டு போவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி மழையே இல்லைன்னு பார்த்தீங்களா, வயசானங்கள்லாம் நடு ஏரியில் போயிட்டு கொஞ்சமாக தண்ணி இருக்கும். அங்கே தண்ணியே இல்லாமல் கூட எனக்கு தெரிஞ்சு இருந்துருக்குது. வயிற்றில் வாயில் அடிச்சுக்கின்னு வானம் பார்த்த பூமியை வானமே மழைவான்னு சொல்லிட்டு எத்தனையோ முறை அழுவாங்க, மழை இல்லாதப்போ. நான் சின்னதாக இருக்கும் போதெல்லாம். அப்புறம் ஏரியில் தண்ணி இருக்கும்போது ஏரியில் போய் சந்தோஷமாக விட்டுட்டு வரும். இதுதான் எனக்கு தெரிஞ்சு கார்த்திகை தீபம். இந்த அப்பெல்லாம் நிஜமாக நாங்கள் செஞ்சதில்லை. ஊர் கார்த்திகை மலை கார்த்திகை இந்த மாதிரி விளக்கு ஏற்றிட்டு சிம்பிளாக கிருத்திகை கும்பிட்றவங்க மட்டும் 5 இலை போட்டு வடை பாயசம் செஞ்சு பண்ணுவோம். இந்த மலை கார்த்திகைன்னு சொல்லும் பார்த்தீங்களா, ஊர் கார்த்திகைன்னு சொல்லும் பார்த்தீங்களா, 3வது நாள் பரணி, மலை கார்த்திகை, ஊர் கார்த்திகை. அன்றைக்கி நாங்கள் வீட்டில் எல்லாருமே ஊர் எல்லாமே எங்கள் ஊர் பக்கம் முருங்கைக்கீரை, பிடி கொழுக்கட்டை, அகல் விளக்கு மாதிரி வச்சு இந்த ஜாத்திரைக்கெல்லாம் கும்பம் மாதிரி போடும் பாருங்கள். அந்த மாதிரி நடு வீட்டில் கருவாட்டு குழம்பு, கறி குழம்பு, கொழுக்கட்டை இதெல்லாம் செஞ்சு ஒரு சாயங்காலம் ஒரு 5-6 மணிக்கு இலை போட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஏரிக்கே விளக்கு ஏற்றுவோம். இதுதான் நாங்கள்லாம் அனுபவித்தோம், சந்தோஷமாக கொண்டாடின திருவிழா கார்த்திகை மாதம்னா இதுதான். இப்போ நம்ம வீட்டில் எல்லாம் மாறி போச்சுங்களா. சரி, நான் பழமொழி சொல்லுவாங்க, 4 பேர் ஓட நடுவு நம்மளும் ஓடுன்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அப்பமும் பொரி உண்டை தான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அப்பத்துக்கு பார்த்திங்கன்னா நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இந்த கோதுமை மாவு நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். அதே கப்பில் ஒரு 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக ரவை சேர்த்துக்கலாம். இதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்றேன். இப்போ 1 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு ரவைக்கு நான் 1 கப்பு ஃபுல்லாக வெல்லம் எடுத்துக்கிறேன். நான் வெல்லம் நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். அப்போ நிறையா வகையில் செய்யலாம். மைதா மாவில் செய்யலாம், கோதுமை மாவில் செய்யலாம், அரிசி ஊற வச்சு செய்யலாம், வாழைப்பழம் சேர்த்து செய்யலாம், நிறையா இருக்குது. இன்றைக்கி நான் இன்ஸ்டண்ட்டாக நம்ம திருவிழா நேரத்துலலாம் டக்குன்னு செய்யணும் இல்லையா, அரிசி ஊற வைக்கிறதுக்கெலாம் டைம் இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம திடீர்னு செய்யலான்றதுனால நான் இந்த மாதிரி செய்கிறேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இல்லைன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் அப்போல்லாம் 1-2 மேலே சாப்பிட முடியாது. இப்போ இந்த வெல்லத்தை நம்ம ஃபஸ்ட்டு பாகு காய்ச்சிக்கலாம். பாகு இல்லை, தண்ணியாக காய்ச்சிங்கன்னா போதும். இப்போ 1 கப்பு வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன்.
ஏன்னா நம்ம ரொம்ப தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மீதி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, இனிப்பு பத்தாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் கம்மி தண்ணி வந்து கம்மியாக இருந்தால் கூட பத்தலைன்னா நம்ம பச்சை தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் வந்து நல்லா கரையட்டும். அப்பத்துக்கு வந்து நான் வெல்லம் துருவிட்டேன். துருவ முடியல, ரொம்ப கல் மாதிரி இருக்குது வெல்லம். ஒரு மாதிரி மாவு மாதிரி இருந்தால் நான் வந்து இந்த காய் செய்வதில் துருவிடுவேன். அதனால் வந்து இப்போ அப்பா கிட்ட கொடுத்தேன்னா அப்பா பாவம் மாங்கன்னு அதை துருவி எடுத்துனுக்கிறாரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் பாகம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறட்டும். ஏன்னா மிக்சியில் அரைக்க போகிறோம், கொதிக்க ஊற்ற வேணான்றதுனால கொஞ்சம் நேரம் வந்து சூடு நல்லா ஆறட்டும். பாருங்கள், நல்லா வந்து வெல்லம் கரைஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து சூடு ஆறட்டும். சூடு வந்து ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த கோதுமை மாவுலேயே ரவையிலே வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பத்தலைன்னா கூட ஊற்றிக்கலாம், எல்லாம் ரொம்ப தண்ணி ஆகிடும். இப்போ கலந்து விட்டுட்டு கூட பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். நல்லது போல கட்டியாக அந்த அரையாதில்ல. ஆமாம் ஆமாம், ஜாம் ஆகிடும் பிளேடு. நான் வச்சு தண்ணி சரியாக இருக்கும் தான் நினைக்கிறேன். எந்த பக்கத்தில் இருக்கணுமா? நம்ம தோசை அது மாதிரி தான் இருக்கணும். பணியார மாதிரியா? ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் எண்ணெய் குடிச்சிடும். ரொம்ப கெட்டியாக வரக்கூடாது. இப்போ மூடி போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம காய்ச்சின வெல்லம் தண்ணி எல்லாமே சரியாக போச்சு. இதில் பாருங்களேன், எவ்வளோ மணல் பாருங்கள். இப்படியே போட்டால் சாப்பிட முடியுமா? டேஸ்ட்டுக்காக ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்ல மணமாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இன்றைக்கி சேர்க்காம கூட விட்டுடலாம். சோடா உப்பு வந்து ஒரு 2 பிஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சிட்டிக்கு அதை சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம உடனே செய்ய போகிறதுனால கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்தா கொஞ்சம் நல்லா பெருசாக எழும்பி வரும். இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் வந்து நம்ம இன்னொரு முறை வந்து ஒரு செகண்ட் அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம சோடா உப்புலாம் அதுக்கு போடும்போது சரியாக மிக்ஸ் ஆகலைன்னா வெடிச்சிடும். அப்போ வந்து எண்ணெயில் தானே ஊற்றுறோம் நம்ம, அதனால் வெடிச்சிடும். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். இது வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம மாவு ஊற்றும் போது எண்ணெயில் கேப் விடாமல் இப்படி விழணும். கரெக்டான பக்குவம். நம்ம சேர்த்துக்கிட்ட 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1/2 கப்பு ரவை, 1 கப்பு வெல்லம், 1 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குது. இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ வந்து இது எல்லாமே எடுத்து போட்டு நம்ம எண்ணெய் காய வச்சு உடனே செஞ்சுக்கலாம். மிக்சியில் அரைச்சதுனால ஊறணுன்னு கூட அவசியம் இல்லை, நம்ம உடனே செய்யலாம். மாவு நல்லா கலந்து இந்த மாதிரி ஊற்றும் போது நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எண்ணெயும் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து ரொம்ப கொதிக்கிற மாதிரியும் காயக்கூடாது, ரொம்ப காயாமல் விடக்கூடாது. ரொம்ப நீங்கள் வந்து காயிற மாதிரி ஊற்றுனீங்கன்னா மேலே வந்து ரொம்ப கலர் வந்துடும், உள்ளே வந்து மாவு வேகாது. இப்போ மீடியமாக நம்ம வந்து இப்படி கை வைக்கும் போது சூடு இருக்கணும். இப்போ வந்து கரெக்டாக வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு கரண்டி மாவு எடுத்துகிட்டு இப்படி பண்ணிங்க, கீழே ஒழுவாமல் இருக்கிறதுக்காக. அப்படியே ஒரே ஃப்ளோவில் போட்டிங்கன்னா மாவு இந்த மாதிரி விழணும். அது வெந்து மேலே வரும்போது நம்ம எண்ணெய் வந்து பாருங்கள் மேலே வந்துடுச்சு. நம்ம எண்ணெய் கூட தெளிக்கவே இல்லை பாருங்கள், அவ்வளோ அழகாக மேலே எழும்பி வந்துக்குது. இப்போ வந்து லேசாக இது மேலே வந்து எண்ணெய் ஊற்றுனா கொஞ்சம் ஒரு பக்கம் வந்து வேகும், இந்த பக்கமும் வந்து நல்லா வெந்துடும். ஒரு அந்த பக்கம் வந்து வேகும் போது நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஊற்றின உடனே வந்து மேலே வந்து எழும்பி வரணும். அப்போ தான் அப்போ வந்து கரெக்டான பக்குவம் இருக்குது. நம்ம சேர்த்துக்கிட்டது எல்லாமே வந்து அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெயிலலாம் கொஞ்சம் பயமாக இருக்கும்ல. இந்த வருஷம் நம்ம ஊர் பக்கம் செய்கிற மாதிரி ஊர் கார்த்திகை நல்லா சூப்பராக சாமி கும்பிடணும். அதே மாதிரி அது என்னைக்கு? திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வந்து திருவண்ணாமலை தீபம். பாருங்கள், கலர் வந்து சூப்பராக நல்லா மாறி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அதிரசம் மாதிரி இது. அதிரசம் இல்லை இது, அதே தான் சொல்லப்போனால் கட்டை வச்சு நழுத்துனா அதிரசம், அப்படியே சாப்பிட்டா அப்பம். இப்போ நம்ம இன்னொன்று ஊற்றிக்கலாம். இப்போது ஊற்றுனோன்னே அப்படியே எழும்பிடுச்சு பாருங்கள். ஒரு அருமையான பஞ்சு போல் கார்த்திகை தீபத்துக்கு அப்பம் செஞ்சிட்டோம். நல்லா அப்படியே எப்படி சொல்கிறது, மல்லிப்பூ இட்லி மாதிரி அப்பம் எழும்பியிருக்குது நல்லா. இந்த மாதிரி எழும்புனா தான் நமக்கு வந்து உள்ள மாவு வந்திருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த செடி பாட்டிலில் வந்து நீங்கள் மூடியோடு எப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன்றுமே இல்லைங்க, இது வந்து மூடி வந்து சென்டரில் வந்து கத்தியை அடுப்பில் காய வச்சு ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக இருக்குது இல்லையா, அதை வந்து உடச்சி
இது உள்ளே வந்து போட்டோம். ஏற்கனவே நம்ம பெரிய தொட்டியில் வச்சுருப்போம் இல்லையா, அது வேரோடு இருந்தது, அப்படியே எடுத்து இது உள்ளே வச்சுட்டோம். சிலது வந்து உடச்சி வச்சது தண்ணியில் போட்டதுக்கப்புறம் வேர் வந்துடுச்சு. அவ்வளோதான், மற்றபடி ஒன்றுமே இல்லை. நம்ம எந்த பாட்டிலில் வேணால் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சா கொஞ்சம் அழகாக இருக்கும். வெறும் இது வந்து எதுக்காக ஹோல்ஸ் போட்டோன்னா, நான் கூட போட்டிருக்க மாட்டோம், மூடி எடுத்து தான் வச்சுருப்போம். செடி வந்து உள்ளே போயிடுது, கொஞ்சம் வாய் பெருசாக இருக்குதா பாட்டிலோட இது உள்ளே போயிடுது. அது சரி, இது ஒன்று ஃபஸ்ட்டு கட் பண்ணி நான் போட்டு பார்த்தேன். நான் போட்டு பார்த்தா பார்க்குறதுக்கு இந்த பாட்டில் அப்படியே முழுசாக இருக்கிற மாதிரி தான் அழகாக வந்தது. சரி, எல்லா பாட்டிலுமே நம்ம அதே மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கத்தியை அடுப்பில் வச்சு சூடு பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி கொடுத்தாரு. அழகாக இருக்குது. இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை இதனுடைய ரகசியம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி காப்பி தூள் டப்பா இருந்தால், பாட்டில் இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணி, காப்பி தூளே இல்லை, நீங்கள் வேறு எந்த பாட்டிலாக இருந்தாலும் மூடி மட்டும் ஓட்டை போட்டு வச்சுடுங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் வந்து நம்ம ஊர் பக்கம் இல்லை வேறு ஊர் பக்கம் கிராமத்தில் பனைமரம் நிறையா இருக்கிற ஊராக இருந்ததுன்னா எனக்காக தயவு செஞ்சு நீங்கள் யாராவது போயிட்டு அந்த பனம்பூ எடுத்து நல்லா தூள் பண்ணி சுற்றி வீடியோ போடுங்க. நானும் பார்க்குறேன். எங்கே போடுறீங்க, இல்லை இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி போட்டால் கூட நான் பார்த்து ஜாலியாக வந்து சந்தோஷப்படு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரிலாம் செய்யணும்னா. ஆனால் எங்கள் பனைமரமே இல்லை. முன்னாடியே சொன்னேன் எங்கள் பையனுக்கு, வெளியே கூட எங்கன்னா போகலாம் வாடா, எடுத்துன்னு வந்து நம்ம அது பண்ணி காமிக்கணும், சுற்றி காமிக்கணும்னு சொல்லிட்டு எங்கே ஒரு வாரம் முன்னாடி வந்து காய வச்சு. ஆனால் ஒரு வாரமாக மழையாச்சே, வெயிலே ஒரு வாரம் முன்னாடி அதுக்கு முன்னே போயிருக்கு. காய வச்சு பவுடர் ஆக்கி ஒரு சூப்பரான பஞ்சு போல் ஒரு அப்பம் செஞ்சிட்டோம். இப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான் இதை சாப்பிடுவார். சூடு இல்லாத பார், சூடாக இருக்கும். அங்கே புட்டு காமிக்கணும், எனக்கு காமிக்க வேணாம், அவங்கள காமிக்கணும். அவங்க செஞ்சு சாப்பிட்டு சொன்னால் தானே நமக்கு சந்தோஷம். இங்கே பாருங்கள், இப்படி அழுத்துனா எப்படி பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். உள்ளெல்லாம் மாவு நல்லா வந்து நல்லா சூப்பராக இருக்குது. எனக்கு என்ன ஃபீல்டு தெரியுமா இது? இப்போ சூடாக சாப்பிட்றதுக்கு இனிப்பு போட்டால் கடையில் வைப்பாங்க, டீ கடையில். இனிப்பு கடை போண்டோம் லாஸ்ட்டில் எப்படி சொல்லிட்டாரு பாரா இவர். ஒரே ப்ராசஸ் தான்ப்பா. ஆமாம், போட்ட மாதிரி இந்த மாதிரி மாவு வந்து நல்லா உள்ளே வந்துட்டு பஞ்சு மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது, நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு அருமையான இந்த மாதிரி அப்பம் வந்து நீங்கள் செஞ்சு கார்த்திகை திருவிழாவுக்கு உங்கள் வீட்டில் பூஜை பண்ணுங்கள். நாளைக்கு வந்து பொரி உருண்டை செஞ்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.